வணக்கம். தமிழன் செய்தி களம். குத்தகை விவசாயிகள் நில வெளியேற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகிற மார்ச் 25 மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான குத்தகை சாகுபடி விவசாயிகள் அவசர கூட்டம் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் நிருபர்களிடம் பேசுகையில், தமிழ்நாட்டில் குத்தகை விவசாயிகள் நில வெளியேற்றம் தீவிரமடைந்துள்ளது. தமிழக அரசு குத்தகை விவசாயிகள் நிலங்கள் கோயில் சொத்துக்கள் என்கிற பெயரில் ஏலம் விடும் பட்டியலில் இணைப்பதை மறுபரிசீலனை செய்வதற்கு கொள்கை முடிவெடுத்து நீதிமன்றத்தில் தெரிவித்து விலக்கு பெற வேண்டும். குத்தகை விவசாயிகள் 100 முதல் 200 ஆண்டுகளாக சாகுபடி செய்து வரும் நிலையில் குத்தகை பாக்கி காரணம் காட்டி நில அபகரிப்பாளர் என தெரிவித்து நிலம் வெளியேற்றம் செய்ய முயற்சிப்பது சட்டவிரோதமானது. தருமபுர ஆதீனம் போன்ற அறக்கட்டளைகள் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் விற்பனை செய்வதற்கு எடுக்கும் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். பேரிடர் காலங்களுக்கான குத்தகை பாக்கியை தள்ளுபடி செய்து குத்தகை விவசாயிகள் உரிமையை உறுதியாக்கிட வேண்டும். வாரிசுதாரர்களுக்கு குத்தகை பதிவை மாற்றம் செய்து உறுதிப்படுத்த வேண்டும். குத்தகை விவசாயிகள் அனைவருக்கும் நிபந்தனையின்றி அடையாள அட்டை வழங்குவதற்கு தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் மார்ச் 25 ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற உள்ளது என தெரிவித்தார். கூட்டத்தில் தஞ்சை மண்டல தலைவர் வேட்டங்குடி சீனிவாசன், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன், துணை செயலாளர் கொள்ளிடம் பன்னீர்செல்வம், மாவட்ட கௌரவ தலைவர் நடராஜன், கடலூர் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கோவில் அறக்கட்டளைகள் ஆதீனங்களுக்கு சொந்தமான நிலங்கள் 1000 ஆண்டு 500 ஆண்டு 100 ஆண்டுகளாக தொடர்ந்து குத்தகை சாகுபடி செய்து வருகிற விவசாயிகளுடைய விளைநிலங்கள் அபகரிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதீனங்கள் அறக்கட்டளைகளுக்கு சொந்தமான நிலங்களை நீதிமன்றங்களில் கோயில் சொத்து என்கிற பெயரால் வழங்கப்பட்ட தீர்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நிலங்களை ஏல விடுவதற்கும் விற்பனை செய்வதற்கும் அனுமதிக்க முடியாது. இதனை தமிழ்நாடு அரசு கோவில் சொத்துக்களிலிருந்து பிரித்து காட்டி குத்தகை விவசாயிகளுடைய விளைநிலங்கள் கோயில் சொத்துக்கள் என்கிற பெயரால் நீதிமன்றங்கள் ஏல விடுவதற்கோ விற்பனை செய்வதற்கோ அனுமதிக்க கூடாது என்பதை தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவெடுத்து நீதிமன்றத்துக்கு தெரிவித்து விவசாயிகளுடைய குத்தகை உரிமையை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான நிலங்கள் தமிழ்நாடு அரசு சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பெயரால் 100 ஆண்டு 200 ஆண்டுகளாக சாகுபடி செய்து வரக்கூடிய சிறு குறு விவசாயிகளுடைய விளைநிலங்களை அபகரிக்க எடுக்கிற நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும். ஆதீனங்கள் அறக்கட்டளைகள் கோயில் நிலங்களை விற்பனை செய்வதை தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு எடுத்து தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும். விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற அடையாள அட்டை குத்தகை சாகுபடியாளருக்கும் உடனடியாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு உரிய கொள்கை முடிவுகளை எடுக்க முன்வர வேண்டும். பாரத பிரதமர் கிசான் உதவி திட்டத்தில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் பெறுவதற்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழ்நாட்டில் 40% விவசாயிகள் கூட பயன்பெற முடியாத நிலை இருக்கிறது. இன்றைக்கு PM கிசான் திட்டத்தில் பயனாளிகள் பட்டியலை காண்பித்து அவர்களுக்குத்தான் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று சொன்னால் எந்த வகையிலும் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு இயலாது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் உணர வேண்டும். எனவே உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பட்ஜெட் கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் வருகிற மார்ச் 25 மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆயிரக்கணக்கான தமிழ்நாடு முழுமையிலிருந்தும் குத்தகை விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அடுத்த கட்ட போராட்டத்தை அந்த உண்ணாவிரதத்தில் அறிவிப்பு செய்ய இருக்கிறோம். இந்த நிலையில் உடனடியாக தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை ஆதீனங்கள் அறக்கட்டளைகளுடைய நிர்வாகிகள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளுக்கு உரிய குத்தகை பதிவை செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதற்கான போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளோம்.